5 சக 8 தர 4. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் 5ஓட நான் 8 கூட்டுறதா இல்லாடி 8ஓட 4 கூட்டுற டவுட் வருவீங்களா இருக்கு. சில ஆட்கள் சரியா செய்யற, சில ஆட்கள் கொஞ்சம் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி விட்டுறது வளமையான ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையில முதலாவது 5ஓட 8 கூட்டால் எப்பயுமே அவர் பிழையாதான் செய்வார். காரணம் என்னன்னா பொட் மார்க்ஸ் சொல்லியிருக்கு. எனக்கு தெரியும் கணிதத்துல அடிப்படையான விஷயங்கள் அதுவும் ஒன்று. அந்த அடிப்படையில் முதலாவது 8 4ஓட பெருக்கி அதோட தான் 5 கூட்டு வேணும். அப்ப 5 அப்படியே போட்டு சக 8 4 32. 32ஓட 5 கூடினோம் சொன்னால் 37 வந்தது. இதான் அதுக்குரிய ஆன்சராக வரப்போகுது. குரல் 37 ஆன்சர். அப்ப அந்த அடிப்படையில இப்ப புதிய கல்வி ஆண்டு ஆரம்பிக்க போகுது. 2026ஆம் ஆண்டுக்கான புதிய வகுப்புகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் கணிதம் என்றால் கடினமென நினைக்கும் மாணவர்களில் ஒருவராக நீங்களும் இருந்தால் அந்த பயத்தை முற்றாக இல்லாதொழிக்க நான் தயாராக உள்ளேன். நீங்கள் விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்புகள் தியரி கிளாஸாகவும் பேப்பர் கிளாஸாகவும் கிழமையில் கிளாஸ் நடத்துவதற்கு தீர்மானிக்கிறோம். ஜூமினூடாக இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கும் இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய மாணவர்களாக நீங்கள் இருந்தால் உடனடியாக இந்த கீழே குறிப்பிட்ட இலக்கத்திற்கு உங்கள் பெயர், பாடசாலை என்பவற்றை பதிவிடவும்.